இப்போ உஷாராணிக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்க போறோம். பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 வகையான பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் 3 வகையான பேலன்ஸை நம்ம கண்டிப்பான முறையில பண்ணணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து வண்டி வெயிட்டும் தெரியும், நம்மளுடைய பேலன்ஸும் வண்டிக்கு கொடுக்கும். சரிங்களா? அது வந்து எப்படி மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் முறையா வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி வண்டியில ஏறி நிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டாண்டை எடுத்துட்டு சும்மா அங்கேயே நில்லுங்க. ஸ்டாண்டை எடுத்துட்டு அதாவது இந்த 2 ஹேண்ட் பார்லையும் நம்மளுடைய 2 கையையும் ஹோல்டு பண்ணணும். சரிங்களா? அதாவது ஹோல்டு பண்றப்ப எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த 2 கையையும் இப்படி வச்சு இப்படி ஹோல்டு பண்ணிடணும். பண்ணிட்டு நேரா ரோடு பார்க்கணும். ரோடு பார்த்து வண்டிக்கு நம்மளுக்கும் இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருந்தா போதும். ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி வச்சீங்கனாலும் பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். லைட்டா வண்டிக்கும் உங்களுக்கும் இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நேரா ரோடு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், புஷ் பண்ணி தள்ளணும். இது ஒரு வகையான பேலன்ஸ். சரிங்களா? இப்படியே தர பார்க்க கூடாது. நீங்க தர பார்த்து பழகினீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம தரதான் பார்க்கணும். நேரவா இப்ப இது ஒரு வகையான பேலன்ஸ். இதை நம்ம என்ன பண்ண போறோம், 1 மணி நேரம் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரேக்கை பிடிச்சுக்கணும். பிரேக்கை பிடிச்சு வண்டியில வந்து ஏறி உட்காரணும். ஏறி உட்கார்றப்ப ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் தரையில இருக்கணும். ஒரு கால் தரையில இருந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுட்போர்ட்ல காலை வச்சு இப்படி ஏறுவாங்க. அப்ப வண்டி நம்மள அறியாமல என்ன பண்ணிடும், சாயும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அலாக்கா தூக்கி காலை வந்து கீழே இந்த தரையில படுற மாதிரிதான் காலை வந்து என்ன பண்ணணும், போடணும். போட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரேக்ல 4 விரல் வைக்க கூடாது. இப்ப வண்டியை நம்ம முன்னோக்கி தள்ளுறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி பேலன்ஸ் இருந்தாதான் நம்மளால வந்து வண்டியை ஓட்ட முடியும். அப்ப ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி. சரிங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ரொம்பவும் தள்ளி வைக்க கூடாது. வண்டிக்கும் நம்மளுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சாதான் இடிக்காம இருக்கும். சரிங்களா? ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, இந்த மாதிரி பேலன்ஸ். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான பேலன்ஸ். இதை ஒரு 1/2 hour நம்ம பண்ணணும். பண்ணிட்டு அடுத்து 2 பிரேக்கையும் பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு 2 காலையும் இப்படி தூக்கி வச்சு நம்ம கீழே இறக்கணும். ஏன் அந்த பேலன்ஸ் பண்ண சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து இப்ப லெஃப்ட் சைடு சாயுது ஹேண்ட் பார், அப்ப ரைட் சைடு ஹேண்ட் பார் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப ரைட் சைடு சாயுது,